காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் திருத்துங்களே, வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாழ்க்கை சங்கிராமத்திற்கு. 8 வயசுக்கு கீழே விடுவாங்க, பலவீனமானவங்க, லேடிஸ். இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. கவனிக்கிறா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒரு முறை பாடு. எப்பொழுதாவது கவனித்தீர்களா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருகிறேன். லகட பாண்டியா, தெரிமை பண்ணிட்டான். நான் வெள்ள வெள்ள கப்பட்டு நிக்க வச்சோம். இப்படி விளையாட்டுக்க என்ன திங்க ஒப்பா சோறு எந்த செல்மாடா? நான் திங்க தீபா அது போய் என் கஷ்டம். சொல்லுங்களா வீரவேலன்று? அதிகாரி வரப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துணிக்கடை வளர்க்கிறேன், கஷ்டப்பட்டேன், எங்கனாலே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குறீங்க? எல்லாம் பழகிங்களே. அவனுடைய பேர் மறுபடியும்